أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في محكم تنزيله والفرقان مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله جل على ذكره ونشهد أن محمد رسول الله صلى الله عليه وسلم عبده وصفيه وخيرته على خلقه وأمينه على وحيه وحفيظه على أمته وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال جل وعلا في كلامه الأعلى قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. صدق الله مولانا العظيم. புகழனைத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் ஹதரத் நபிகள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வலியுற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த புனிதம் மிகுந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனின் அன்பையும் அருளையும் வேண்டி விரும்பி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, கனவான்களே, ஜமாத்தார்களே, அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு முடிந்து 12ஆம் வகுப்பு முடிந்த நிலையில் அடுத்து நம்முடைய இளவல்களை, நம்முடைய பிள்ளைகளை மேற்படிப்பிற்காக, உயர் படிப்பிற்காக வேண்டி தயார் செய்யக்கூடிய இந்த நிலையில ஒரு சில விஷயங்களை நமக்குள் பரிமாறிக்கொள்வது நலமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்து தந்த சமூகத்தினுடைய வழிமுறை, வழிகாட்டு முறை என்பது வெறும் தனி மனித வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது அல்ல. ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை அடிப்படையாக வைத்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் பல்வேறு விதமான வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நாம் தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது 27 மடங்கு நன்மை என்பது நாம் 5 நேரங்கள்ல ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து அந்த ஒன்று சேர்வதன் மூலமாக நம்முடைய சமூக
நாம் தீர்மானிப்பதற்கான ஒரு அமைப்பாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் ஒரு தொழுகையினுடைய ஜமாத்தை அமைத்திருப்பதாக நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல்ல நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களும் சரி சஹாபாக்களும் சரி, தான் மட்டும் என்பதை தாண்டி தன் வழியாக இந்த சமூகம் கட்டமைக்கப்பட வேண்டும், தன் வழியாக இந்த சமூகம் அடுத்த நிலைக்கு முன்னேற வேண்டும் என்பது அங்கே அடித்தளமாக வைத்ததை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற எல்லா நபிமார்களை காட்டிலும் மிக குறுகிய ஆண்டுகள், 23 ஆண்டுகள்ல இஸ்லாத்தை உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடிந்ததனுடைய பிரதானம் என்பது ஒரு சமூக கட்டமைப்பை, ஒரு சமூகம் சார்ந்த முன்னேற்பாடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் இபாதத்துகள் தொடங்கி ஒரு தனி மனிதனுடைய யதார்த்த வாழ்க்கை வரைக்கும் உண்டான விஷயங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது இன்றைய நிலையில நாம் 10வது படித்த அந்த பிள்ளைகள் மேற்கொண்டு அவர்கள் 11ஆம் வகுப்புல எந்த குரூப்பை எடுத்தால் நல்லாக இருக்கும் என்பது அவர்கள் 12ஆம் வகுப்பு முடித்ததற்கு பின்பாக எது மாதிரியான துறைக்கு அவர்கள் செல்ல இருக்கிறார்கள் என்பதை தீர்மானித்து இப்பொழுது அவர்கள் 11ஆம் வகுப்பை தீர்மானிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, 12ஆம் வகுப்பை முடித்து அடித்து மேற்படிப்புக்கு செல்ல இருக்கக்கூடிய பட்டதாரிகளாக நுழைய இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள், அவர்கள் தேர்வு செய்கின்ற அந்த துறைகள் என்பது பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாக மட்டுமல்லாமல், தன்னுடைய வாழ்வாதாரத்தினுடைய வருமானத்தை மட்டுமே மையப்படுத்தியதாக அல்லாமல், ஒரு தனி மனிதனுடைய சொகுசான வாழ்க்கையை பிரதானப்படுத்தியதாக மட்டுமல்லாமல், தன் வழியாக தன் குடும்பம், தான் சார்ந்திருக்கிற இஸ்லாமிய சமூகத்தினுடைய உயர்வு தாழ்வுகளை தீர்மானிக்கின்ற, கட்டமைக்கின்ற, உறுதிப்படுத்துகின்ற துறைகளை நாம் எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம் இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 25 ஆண்டுகள் என்பது மிகவும் சவாலுக்குரியது, மிகவும் சவாலுக்குரியது. ஒரு பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு வணிகர் அல்லது ஒரு பொருளாதாரத்தில் பல்வேறு கோடிகளை வைத்திருக்கிற அந்த ஒரு தனி மனிதன் இந்திய தேசத்தில் மிக நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியுமா என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான். ஆனால் இங்கே சட்ட ரீதியாக, லீகலாக தனக்கான அடிப்படை வாழ்வியல் உரிமைகளை ஓரளவிற்கு பெறுவதற்கான அந்த அறிவை, அதற்கான தாற்பயத்தை வழங்குகின்ற ஒன்றுதான் ஒரு தனி மனிதனுக்கான கல்வியாக இருக்கிறது. இங்க நாம் ஆழமாக ஒரு விஷயத்தை விளங்கியாக வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை சமூகம் மேல் படிப்பு என்பது ஒன்று பேருக்கு பின்னால் ஒரு 3 எழுத்து பட்டமாக ஒரு பெருமைக்காக அமைந்திருக்கலாம், அல்லது வெளிநாடுகள்ல உள்நாடுகள்ல பல லட்சங்களை வருமானம் ஈட்டுகின்ற ஒரு தனி மனித வாழ்வினுடைய வருமானத்தை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கலாம், அல்லது நான் படிக்க வேண்டும், பின்னாடி என்னுடைய குடும்பத்தினுடைய தொழில்களை நான் பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக அமைந்திருக்கலாம். இவற்றையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு மனிதன், தனி மனிதனுடைய இஸ்லாமிய வாலிபர்களுடைய பட்டங்கள், பட்டதாரிகள், அவருடைய பட்ட படிப்புகள் என்பது நம்முடைய சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய அந்த அம்சத்தை கொண்டதாக இருந்தாக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம், காலத்தின் கட்டாயம். ஒரு செம்மறியாட்டு கூட்டங்களாக என் மாமன் படித்தான், என் மச்சான் படித்தான், என் நண்பன் படிக்கிறான், என் உறவுக்காரன் படிக்கிறான், இது படித்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல், தூரநோக்கு சிந்தனை இல்லாமல் வெறும் பட்டங்களை தேர்வு செய்வது, பல்கலைக்கழகங்களை தேர்வு செய்வது, தனக்கான அந்த இளங்கலை பட்டங்களை உருவாக்குவது என்பது கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, அது படிக்காமல் இருப்பது மேல் என்பது மாதிரியான சூழ்நிலை தான். எனவே இங்கே கவனத்தோடு, ஆழத்தோடு நாம் அலசி ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கான அரசியல் சூழ்நிலை என்பது மிக சாதாரணமாக அல்ல. அரசியல் சூழ்நிலை என்பது எல்லா நிலைகளிலுமே, கீழ்மட்டம் தொடங்கி மேல்மட்டம் வரைக்கும், அது அரசியல் இருந்து அதிகாரிகள் வரைக்கும் நீங்கள் எந்த துறைகள் எடுத்துக்கொண்டாலும் நமக்கான சாத்தியக்கூறுகள் என்பது எல்லா இடங்களிலும் ஒரு கேள்விக்குறியாக்கப்படுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நான் சொன்னேன். அடுத்த 25 ஆண்டுகள் என்பது இந்திய தேசத்தினுடைய சிறுபான்மையின மக்களில், மிகவும் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம்,
இன்றைய அரசாங்கத்தினுடைய ஒரு நகர்வுகளாக நாம் எல்லா நிலைகளிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, இதற்கான மிகச்சரியான ஒரு தீர்வு என்பது நம்முடைய அடுத்த கட்டங்களை நாம் தொலைநோக்கு பார்வையுடன் வெறும் பொருளாதாரத்தை சேர்ப்பதில் மட்டுமே அல்லது சொத்து சுகங்களை உருவாக்குவதில் மட்டுமே நாம் வைத்திருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலத்தினுடைய இளைஞர்களுடைய வாழ்வியல் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து நிற்கும். ஒரு உதாரணத்தை சொல்லலாம். ஒரு சமூகம் அவர்கள் கையில் இருந்து பணம் வாங்குவதே தீட்டு என்பதாக 20ஆம் நூற்றாண்டுல நம்முடைய தமிழகத்துல ஒரு பழக்கம் இருந்தது. நாடார் சமூகத்துல 20ஆம் நூற்றாண்டுடைய அந்த துவக்கத்துல அவர்கள் கையில் இருந்து பணத்தை வாங்குவது தீட்டு. ஒருவேளை அவர்கள் பணம் கொடுத்தால் அந்த பணத்தை கீழே வைங்க அல்லது காகிதத்தில் வாங்குவார்கள். இல்லை என்று சொன்னால் அந்த பணத்தை கழுவி எடுத்துக் கொள்வார்கள். 20ஆம் நூற்றாண்டுடைய துவக்கத்தினுடைய நாடார் சமூகம் முடிவு செய்கின்றார்கள், என் பணம் உனக்கு தீட்டு என்றால் நீ என்னிடமிருந்து நீ பணம் வாங்கும் நிலைமைக்கு நான் வரும் என்று முடிவு செய்தார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் என்பது அவர்கள் உருவாக்கியதுதான். ஒரு சமூகத்தினுடைய எதிர்வினை என்பது இப்படியாக இருந்தாக வேண்டும். என் கையில் இருந்து வருகின்ற பணம் உனக்கு வேண்டும், ஆனால் அது என்னிடத்திலிருந்து வருகின்ற பொழுது அதை நீ தீட்டு என்று சொன்னால் நான் என்ன செய்தாக வேண்டும்? அதற்கான எதிர்வினைகளை நான் உன்னிடத்திலே காட்டியே ஆவேன் என்கிற அந்த முனைப்பு, அந்த தீவிரம் என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். தமிழகத்துல பல்வேறு இடங்களில் வியாபித்திருக்கிற தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்காக வரலாறை நாம் பார்க்கின்றோம். வரலாறு பார்க்கிறோம். ஒரு வீம்போட தான் அந்த மக்கள் உருவாக்குகின்றார்கள். 1927 ஒரு 27 நாடார்கள் தூத்துக்குடியில ஒன்றாக இணைந்து ஒரு முடிவெடுக்கிறார்கள். நம்ம ஒரு தனியாக ஒரு வங்கியை துவங்கியாக வேண்டும். தனி வங்கியாக முதல்ல தூத்துக்குடியில் என்ன செய்கின்றார்கள்? AMM சிந்தமணி நாடார் அப்படிங்கிற பெயர்ல தான் என்ன செய்கிறார்கள்? தனி ஒரு வங்கியை உருவாக்குகின்றார்கள். அதுதான் 1962 தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்காக என்ன செய்கிறது? அது நவீனமாக பெயர் மாற்றப்படுகிறது. அதற்கு பின்பாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு 16 மாநிலங்கள்ல 2 யூனியன் பிரதேசங்கள்ல ஏறத்தாழ 509 கிளைகளுடன் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருக்கிறது. இது தூத்துக்குடியை சார்ந்த நாடார் சமூகத்தை சார்ந்த அந்த மக்களுடைய எதிர்வினையாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அவர்களுடைய ஒரு ஆண்டிற்கான அந்த வங்கியினுடைய பண பரிமாற்றம் என்பது ஏறத்தாழ 72,000 கோடியாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய பஜார்ல யாரையெல்லாம் நம்முடைய தொழில்கள் நாடார்களாக பார்க்கிறோமோ இவர்களுடைய பின்புலம் என்பது, பொருளாதாரம் என்பது இவற்றின் வழியாக கட்டமைக்கப்பட்டது, இவற்றின் வழியாக உருவாக்கப்பட்டது. இங்கே அழுத்தமாக நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு சமூகம் தனக்கான அடிப்படை உரிமைகளை இழக்கின்ற போது அதனுடைய எதிர்வினை என்பது இப்படியாக இருந்தாக வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் உதாரணத்திற்கு சொல்லி காட்டுகிறேன். அங்கல்ல இங்கல்ல நமக்கு தெரிந்த தூத்துக்குடியில் இருந்து கொண்டிருக்கிறது, நாம் பார்க்கின்ற பேங்காகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, அப்படியான இந்த சூழ்நிலை என்பது இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்கான வாழ்வியலாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அவர்களுடைய இஸ்லாமிய அடையாளங்களாக இருக்கலாம், எல்லாமே அச்சத்திற்கும் பதட்டத்திற்கும் மத்தியில் உருவாக்கப்படுகின்ற இந்த ரீதியில இவற்றை நீங்கள் தேசிய அளவிலும் சரி அல்லது உலக அளவிலும் சரி நீங்கள் சட்ட ரீதியாக நீங்கள் அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதிக பட்டதாரிகள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த பட்டதாரிகள் முழுமைக்கும் அவர்கள் வாழ்வியல் சார்ந்து இருக்கின்ற அதே நேரத்தில் அதிகபட்சமாக இஸ்லாமிய சமூகம் சார்ந்து, தன் மஹல்லா சார்ந்து, தன் ஊர் சார்ந்து அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டால் மட்டுமே எதிர்காலத்தினுடைய 25 ஆண்டுகளுக்கு உண்டான அந்த கட்டமைப்பை ஓரளவிற்கு உருவாக்க முடியும். ஏனென்றால் சிறுபான்மையின மக்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காவி அரசாங்கத்தினுடைய எல்லா நடவடிக்கைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவைகள் அநியாயமாக இருந்த போதிலும் சட்டங்களாக மாற்றப்படுவதை பார்க்கிறோம். அங்கே நீதிகளோ, நேர்மைகளோ அல்லது இரக்கங்களோ, மனித நேயங்களோ, மனிதத்துவமோ அங்கு முழுக்கமாக பார்க்கப்படுவதில்லை. சிறுபான்மையின மக்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் எந்த நிலையிலும் எப்படி இருந்தாலும் அவர்கள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டியவர்கள் என்கின்ற சித்தாந்தங்கள் வட மாநிலங்கள்ல அந்த மக்களிடத்திலே ஊடுருவி ஆழமாக இருக்கின்ற நிலைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, இப்படியான இந்த நிலையில வெறும் ஒரு தெருவிலே இறங்கி ஒரு போராட்டமோ அல்லது கூட்டணிகளாக இறங்கி ஆர்ப்பாட்டங்களோ ஒரு மிகச்சரியான தீர்வுகளை நிரந்தரமாக தந்துவிடாது. நமக்கு இப்பொழுது தேவை ஒருபுறம் போராட்டமாக இருந்தாலும் இன்னொரு மறுபுறத்துல நிரந்தரமான தீர்வினைக்கு ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்.
பெருமானாருடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வாழ்வியல் உதாரணம் மட்டுமல்ல, உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சொந்த மண்ணில் அவர்கள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டார்கள். நீங்கள் நபி என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சொந்தக்காரர்கள், உறவுக்காரர்கள் சொந்த மண்ணிலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட போதிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய 13 ஆண்டுகள் எதிர்ப்புகளை சந்தித்தார்கள், பல்வேறு விதமான கொடுமைகளை அனுபவித்தார்கள், பல்வேறு விதமான சித்திரவைகளை பெருமானார் தாங்கிக் கொண்டார்கள். ஒருபுறம் எதிர்கொள்கின்ற தாங்கிக் கொள்கின்ற அந்த நிலையிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை வைத்து தன் சமுதாயத்திற்கான இஸ்லாத்திற்கான எதிர்காலத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதை பெருமானார் அவர்கள் ஒருபுறம் களத்தில் நின்று எதிரிகளை சந்திக்கிற அதே நேரத்தில் இன்னொரு புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சரியான கட்டமைப்பை உருவாக்கினார்கள். அதை உருவாக்க துவங்கியதற்கு பின்பாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போனார். மதீனா என்பது திடீரென்று போனது அல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் போனதுதான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு போவதற்கு முன்பாகவே அங்கு சென்றால் ஒரு புது ஊரு, அங்கு இருக்கக்கூடிய அந்த மக்களோடு நானும் சரி சஹாபாக்களும் சரி ஒரு சக ஊர் பிரஜையாக அந்த ஊரினுடைய குடிமக்களாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மக்கள் நமக்கான அடிப்படை வாழ்வுரிமைகளை தர வேண்டும், தங்குவதற்கான இடங்களை தர வேண்டும். நபி என்பதை தாண்டி இன்னொரு ஊரிலிருந்து ஒருவன் புதிதாக உள்ளே வந்திருக்கிறான், குடியேறி இருக்கிறான், அவனுக்கான வாழ்வியல் உரிமைகளை தந்தாக வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்லாமலே மக்காவிலே இருந்த நிலைமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை மிகச்சரியாக கட்டமைத்தார்கள். ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் என்கின்ற ஒரு 16 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞரை மதீனாவிற்கு போவதற்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக அனுப்பி என்ன செஞ்சாங்க, மிக அழகாக கட்டமைத்தார்கள். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருகிற நேரத்தில் மதீனாவுடைய ஒட்டுமொத்த மக்கள்ல ஒரு 10 நபர்களை தாண்டி மீதமுள்ள நபர்கள் பெருமானாரை நேரடியாக கண்கொண்டு பார்க்காத நபர்கள். ஆனால் பெருமானார் வருகை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். மலைக்கு மேல் நின்றார்கள், மரத்திற்கு மேல் நின்றார்கள், பாலைவனத்தில் நின்றார்கள். மதீனாவுடைய அன்சாரி குழந்தைகள் தப்படித்து பெருமானாரை மதீனாவுக்குள்ளே வரவேற்றார்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய தொலைநோக்கு பார்வையுடன் ஒருபுறம் களத்தில் எதிரிகளை சந்திக்கிற அதே நேரத்தில் இதுவே உம்மத்திற்கான வழியாக வாழ்க்கையாக விடக்கூடாது, எதிர்காலங்களை மிகச்சரியாக கட்டமைக்க வேண்டும் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை மிக அழகாக கட்டமைத்தார்கள். அந்த மிக அழகான கட்டமைப்பினுடைய ஆரம்பத்தில் இருந்து 10 ஆண்டுகள் பெருமானாருடைய மதீனாவுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் எதை இஸ்லாமாக பார்க்கிறோமோ, எதை இஸ்லாத்துடைய சிறப்பாக பார்க்கிறோமோ, அது அத்தனையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் மிகச் சுருக்கமான 10 ஆண்டுகளுக்குள்ளாக சில சொற்ப சஹாபாக்களை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி உருவாக்கினார். இன்றைக்கு அதுதான் தேவை. ஒரு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் களத்தில் இறங்கி போராடவும் முடியாது, எதிரிகளை சந்திக்கவும் முடியாது. அதே நேரத்தில் அவரவர்கள் போக்கல தனிப்பட்ட வாழ்க்கையில கவனம் செலுத்தி போனால் ஒட்டுமொத்த சமூகத்திற்கான வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக்கப்படும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, இன்றைக்கு உண்மையில் உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு புறம் உள்ளத்துல ஒரு ஒண்ணு நாச்சு கொஞ்சம் நமக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. ஒருவேளை அடுத்து மத்திய அரசாங்கத்தில் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரியான சூழ்நிலை இந்திய தேசத்தில் ஏற்படும் என்று நமக்கு தெரியவில்லை. இது கசப்பாக இருந்தாலும் உண்மை அதுதான், ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் இந்த களத்திற்கு மத்தியில நாம் பயணித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நம்முடைய குழந்தைகளை உருவாக்க வேண்டிய கட்டமைப்பில் இருக்கிறது. இன்றைக்கான சிந்தனை என்பது நமக்கானது அல்ல, எதிர்காலத்தில் நாம் விட்டு செல்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்கானது, நம் குழந்தைகளுக்கானது. அவர்களை அறிவு ஜீவிகளாக உருவாக்க வேண்டும். வெறும் பணத்தை சேர்க்கின்ற தொழிலதிபர்களாக அல்லது ஒரு பணக்காரனாக ஒரு எஜமானனாக விட்டு செல்வது என்பது மிகச்சிறிய தீர்வாக அமையாது. ஒரு அறிவு ஜீவியாக எல்லா நிலையிலும் அவனும் சரி, அவன் சார்ந்திருக்கிற சமூகமும் சரி, மிகச்சரியாக அவன் உருவாக்கப்படுவதற்கான ஒரு அறிவை கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, இன்றைக்கு நம்முடைய நாட்டில் உருவாக வருகின்ற சமூக அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில நமக்கான நிரந்தர தீர்வோடு நாம் யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நிலைத்த தன்மையுடன் ஒரு திட்டம் யோசிக்கப்பட வேண்டும் கல்வி ரீதியாக. அதே நேரத்தில் அந்த கல்வி ரீதியாக உருவாக்கப்படுகின்ற திட்டங்கள் என்பது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கான பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அடிப்படை வாழ்வுரிமையை மிகச்சரியாக கட்டமைக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அதோடு கண்ணியமான முறையில வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகின்ற அடிப்படையில
இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால பட்டப்படிப்புகள் என்பது தேர்வு செய்யப்பட வேண்டும். வெறும் ஒரு பிகாமாக அல்லது பிசிஏ படிச்சா எம்சிஏ படிக்கலாம், பேருக்கு பின்னாடி போட்டு அழகா இருக்கும், எம்பிஏ படிக்கலாம் என்பது கண்ணியத்திற்குரிய மகளிர்களே, அவற்றையெல்லாம் தாண்டி பேருக்கு பின்னால் பெருமைக்காக என்பதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு சமூக ரீதியான யோசனைகள் முன் வைக்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரும்பாலான உரைகளை நீங்கள் பார்க்கலாம். சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசும்போது இஸ்லாமிய சமூகத்தினுடைய அந்த கவலைகளோடு அவர்களின் கட்டமைப்பை சமூக ரீதியாக எப்படியெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அடிப்படையில் உருவாக்கியதாக நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய மகனடியார்களே, இன்றைக்கு நம்ம ஊர்களில் பல்வேறு கல்லூரிகள் வந்துவிட்டது அல்லது பல்வேறு விதமான கல்வி நிலையங்கள் உருவாகிவிட்டது. அதையெல்லாம் தாண்டி நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு வகையில் இவர்கள் வளர்ந்து இருக்கிறார்கள். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, முன்னமாதான் இல்ல அலிம்சா, இப்ப என்ன செய்யறாங்க, நிறைய பேர் படிக்க போறாங்க, நிறைய பேர் காலேஜுக்கு போறாங்க என்கின்ற மனோபாவம் நமக்கு இருக்கிறது. 2023 ஆய்வறிக்கையின் பிரகாரம் பார்த்தோம் என்று சொன்னால் சிறுபான்மையின மக்களுடைய மற்ற சமூகத்தை விட ஒட்டுமொத்த இந்திய தேசத்தினுடைய இஸ்லாமியர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் கொரோனாவிற்கு பின்பான ஆய்வறிக்கை என்னவென்று சொன்னால் இஸ்லாமிய மக்களுடைய உயிர் படிப்பு மேற்படிப்பு பல்கலைக்கழகங்களுக்கு செல்வது கல்லூரிக்கு செல்வது என்பது குறைந்து இருக்கிறது. இது யாரை கம்பேர் பண்ணும்போது எஸ்சி எஸ்டி டிரைப்ஸ் மக்களை கம்பேர் பண்ணும்போது அந்த பழங்குடியின மக்களாக இருக்கலாம், எஸ்சி எஸ்டியாக இருக்கலாம், இவர்களோடு ஒப்பீடு செய்கின்ற போது இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய அந்த பட்டப்படிப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களை காட்டிலும் மிக சரிந்திருப்பதாக நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய மகனடியார்களே, அதோடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய தேசத்துல பல்கலைக்கழகங்களுக்கு சென்று கல்லூரிகளுக்கு சென்று மேற்படிப்பை படிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா PhD படிக்கக்கூடியவங்க, ரிசர்ச்சுக்கு போகக்கூடியவங்க, ஃபெல்லோஷிப் வாங்கி படிக்கக்கூடிய கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 100% இந்திய மக்கள் மொத்தமாவே 4.9% மக்கள் தான் என்ன செய்யறான், போய் படிக்கிறான். டோட்டலா மொத்த இந்திய தேசத்துல கண்ணியத்திற்குரிய மகனடியார்களே, வேறு விதமாக கூட யோசிக்கலாம். நம்ம கடை இருந்தா சம்பாதிச்சு நல்லா தானே இருக்கலாம், பணம் வரத்தானே செய்து டெய்லியுமே, அதை மாற்றி கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் காலையில 8 மணியிலிருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் உட்கார்ந்து ராப்பகலா உட்கார்ந்து சாப்பாடை விட்டு தூக்கத்தை விட்டு எதை நீங்கள் சம்பாதிக்க நினைக்கிறீர்களோ அதை விட 10 மடங்கு மேல படித்தவன் சம்பாதித்து விடுவான். நீங்கள் 50 ஆண்டுகள் நீங்கள் உழைத்து உருவாக்கிய அந்த சம்பாத்தியத்தை அவன் நன்கு படித்திருந்தால் 10 ஆண்டுகளுக்குள்ள ஒயிட் காலர் ஜாப்ல உட்கார்ந்து கஷ்டப்படாம சம்பாதிப்பதற்கான வழி இருக்கிறது, படித்தால் மட்டுமே. இங்க நாம் வியாக்கியானங்கள் பேசலாம். நாங்கெல்லாம் படிக்கவா செஞ்சோம், கல்லாப்பட்டியில உட்கார்ந்து காசு சேர்ந்துச்சு, நாங்கள் நன்றாகத்தான் இருக்கிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை நீங்கள் உருவாக்குவதற்காக பட்ட கஷ்டங்கள் சிரமங்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு படித்தவனாக பட்டதாரியாக அறிவுஜீவியாக மேம்பட்டவனாக ஒரு வருகின்ற நேரத்தில் நீங்கள் 50 ஆண்டுகள் எந்த சொத்தை சேர்த்தீர்களோ அவன் அதை 10 ஆண்டுகளுக்குள்ள எந்த சிரமமும் இல்லாமல் கண்ணியமான முறையில் யாரையும் சார்ந்திருக்காமல் எதையும் சார்ந்திருக்காமல் தன்னுடைய படிப்பையும் பட்டத்தையும் அறிவையும் வைத்து அவனால் உருவாக்க முடியும் என்பதுதான் நிதர்சனம். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஒரு குடும்பத்துல 4 பேர் அண்ணன் தம்பி இருக்கிற நேரத்துல 2 பேர் படிச்சிருக்கான், 2 பேர் படிக்கலனா அவர்களுக்கு மத்தியில் உண்டான வாழ்வியல் ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கிறோம், பொருளாதார வித்தியாசங்களை பார்க்கிறோம், அவர்களின் குழந்தைகளுக்கு மத்தியில் உண்டான வளர்ப்பு முறைகள் மாறுபட்டு இருக்கிறது. படித்தவனுக்கான வருமானம், அவனுக்கான குடும்பம், அவனுக்கான வாழ்வியல் உரிமை, அவனுக்கான வசதிகள், அவன் தன் சொந்த பிள்ளைகளை வார்த்தெடுக்கின்ற முறைகள் என்பது படிக்காதவனுடைய இன்னொரு அண்ணனுடைய அல்லது தம்பிகளுடைய குடும்பத்தின் முறைகளை விட்டு அவர்கள் முற்றிலுமாக மாறுபட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய மகனடியார்களே, இன்றைக்கு நாம் மிகச்சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஒருபுறம் அரசாங்க ரீதியாக, இல்லை என்றால் தனிப்பட்ட ரீதியாக நம்முடைய எதிர்கால சமுதாயத்திற்கான படிப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அதில் குறிப்பாக சில துறைகள் இங்கே நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை விட்டு பெரும்பாலும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. 100ல் ஒருத்தர் படிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 100ல் ஒருத்தர் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல குறிப்பாக எந்த இந்தியாவினுடைய முதல் கல்வித்துறை அமைச்சராக இருந்த அபுல் கலாம் உருவாக்கிய IIT-யாக இருக்கலாம், IBM-ஆக இருக்கலாம், இன்றைக்கு ஒரு அறிவியல் ரீதியாக சயின்ஸ் ரீதியாக ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு உயர்ந்த பட்டப்படிப்பாக பார்க்கப்படுகின்ற பல்கலைக்கழகங்களாக கல்வித்துறைகளாக பார்க்கப்படுகிற IIT-ல சென்று படிக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவர்கள் மிக குறைவு. அதே மாதிரி IBM-ல போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக குறைவு. கண்ணியத்திற்குரிய மகனடியார்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த இந்தியாவினுடைய பல்வேறு துறைகளுக்கான செயலாளர்களாக
அங்கிருந்து வெளியே வருபவர்களுக்கு எல்லா நிலையிலும் முன்னுரிமை வழங்கப்படுவதை பார்க்கப்படுகிறோம். ஆனால் நம் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கான ஒரு சாபக்கேடு என்னவென்று சொன்னால், ஐஐடியை உருவாக்கியவர் என் சமூகத்தை சார்ந்த அபுல் கலாம் என்கின்ற பெருமையோடு முற்றுக்கொள்கிறோமே தவிர, உருவாக்கியதனுடைய அந்த பலன் யாருக்கானது, உருவாக்கியதனுடைய நோக்கம் எதற்கானது என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, சிஏ மாதிரியான அந்த படிப்புகள், சார்ட்டர்ட் அக்கவுண்ட் மாதிரியான படிப்புகள் பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும், யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம், நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சிரமமும் இருக்கக்கூடாது, கஷ்டமும் இருக்கக்கூடாது, ஆனா கை நிறைய சம்பாதிக்கணும். இது யதார்த்தம். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கான ஒரு சித்தாந்தமாக, ஒரு சொகுசாக பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய மகளிர்களே, களத்தில் இறங்கினால் அதை உருவாக்க முடியும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், சிவில் சர்வீஸ் என்பது நீங்கள் IFS தொடங்கி ஏறத்தாழ 27 துறைகள் அதில் இருக்கிறது. முதல்ல இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அடுத்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், IAS, IPS, இப்படியே வந்தோம்னா 27 துறைகள் இருக்கிறது. பொதுவா ஜெனரலா நமக்கான பேச்சு என்ன அப்படின்னா IAS படிக்கிறார். IAS என்பது தனி படிப்பு அல்ல, அது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இந்திய குடிமையியல் பணிகள். அது அந்த இந்தியன் குடிமையியல் பணிகள் என்பது ஏறத்தாழ 27 துறைகளை கொண்டதாக இருக்கிறது. அதுல டாப் மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா IFS, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அதுக்கப்புறம் தான் IAS, அதுக்கப்புறம் IPS, அதுக்கப்புறம் IRS, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், 27 துறைகள் இருக்கிறது. நம்ம IAS தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்கான முயற்சிகளை களத்தில் எடுத்தோம் என்றால் மத்திய அரசாங்கத்தினுடைய மேல்மட்டம் தொடங்கி 27 பணிகள்ல ஏதோ ஒரு பணிகள் அங்கே பணியமர்த்தபடி மாற்று கருத்து இல்ல. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஒரு VO ஆபீஸ்ல என் பிள்ளைக்கு இன்சியல் பிரச்சனை இருக்கு, அதை மாற்றணும் என்று நான் செல்கிற நேரத்தில் நம் சமூகத்தை சார்ந்த ஒரு VO, ஒரு அப்துல்லாவாக, ஒரு அப்துல் காதலாக இருக்கிற போது அது எவ்வளவு சௌரியமாக இருக்கிறது, அது ஈஸியாக நாம் மாற்றுவதற்கான விஷயத்தை பார்க்கிறோம். ஒரு அடித்தளம், ஒரு சாதாரண இன்சியல் மாத்திர விஷயத்துல அதை அந்த இடத்துல வேறு ஒருத்தர் இருந்தா அப்படின்னா ஒரு இன்சியல் மாத்துறதுக்கு 10 நாள் வேலை விட்டு ஊற விட்டு அங்க போய் கிடையா கிடந்து அவனுக்கு அதை கொடுத்து இதை கொடுத்து ஆளை பிடிச்சு உண்டான சூழ்நிலைகள் ஒரு கிராமத்தினுடைய வட்ட அலுவலராக இருக்கக்கூடிய ஒரு வியோனுடைய நிலைமை இதுவென்றால் அரசாங்கத்தினுடைய மேல்மட்டங்களில் இருக்கக்கூடிய நிலைகளை நாம் யதார்த்தமாக யோசித்து பார்க்க வேண்டும். அது கண்ணியத்திற்குரிய மகளிர்களே, நம்முடைய எதிர்காலம் என்பது அச்சம் பயத்தோடு இருக்கிற அதே நேரத்தில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு விவேகத்தோடு பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதே மாதிரியாக நிறைய வழக்கறிஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும். நிறைய அட்வொகேட்ஸ்கள், நிறைய வழக்கறிஞர்கள் என்ன செய்யணும், சமுதாயத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அவற்றின் வழியாக நம் இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்கள் இழந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உரிமைகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கான ஒரு நல்ல திறமையான வழக்கறிஞர்கள் நிறைய நபர்கள் இந்த சமுதாயத்தில் உருவாக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக எல்லா படிப்புகள், எல்லா பட்டங்கள் என்பதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நாம் எதிர்கொள்ள வேண்டிய பணியில் அமர்த்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், சட்ட ரீதியாக அதிகார பதவியில் இருப்பதற்கான அந்த ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். அதிகாரங்கள் கையில் இருக்கின்ற போதுதான் நமக்கான எல்லா விஷயங்களையும் சட்ட ரீதியாக பெற முடியும். இன்றைக்கு ஒரு சமூகத்தில் மொத்த இந்தியாவில மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் தான் இன்றைக்கு அதிகாரம் கையில் இருக்கிறது. அந்த அதிகாரம் கையில் இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை வைத்துத்தான் ஒட்டுமொத்த இந்தியா அவர்கள் ஆட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய மகளிர்களே, இங்கே கோபப்படுவதற்கோ வேகப்படுவதற்கோ அல்லது திட்டுவதற்கோ கவலைப்படுவதற்கோ வேலை இல்லை. நாம் இங்கே நிதானமாக, சாதுரியமாக, அறிவுஜீவிகளாக, எதிர்காலத்தினுடைய யதார்த்த சூழ்நிலைகளை புரிந்தவர்களாக இன்றைக்கான தொழில் வணிகம், இன்றைக்கான வியாபாரங்கள், ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக இந்த பஜாரில் யாரெல்லாம் வியாபாரம் செய்தார்கள், இன்றைக்கு இந்த வருடத்துல கரண்ட்ல இப்ப யாரெல்லாம் இந்த பஜாரில் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள், நம் சமூகத்தை சார்ந்தவர்களா அல்லது வேறு சமூகத்தை சார்ந்தவர்களா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய மகளிர்களே, என்னிடத்தில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை ஒருவனால் பிடுங்க முடியும், ஆனால் எனக்கான படிப்பை, எனக்கான கல்வியை, எனக்கான அறிவியை என்னால் நானே இழந்தாலே தவிர என்னிடமிருந்து ஒருவனும் பிடிக்கப்பட முடியாது என்பதுதான் யதார்த்தம். எனவே ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி ஓட வேண்டிய, மிகச்சரியான பாதுகாப்பை, கட்டமைப்பை தேடி நாம் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய மகளிர்களே, ஒரு பிள்ளைக்கு நீங்கள் ஒரு டிகிரி எடுக்கணும் அப்படின்னா அது மிக ஆலோசனையோடு, யார் சமுதாயத்துல அது குறித்து நல்ல ஆலோசனை தருவாங்களோ அவங்கள்ட்ட நீங்க என்ன செய்ய, ஆலோசனை கேளுங்க. ஆலோசனை கேட்டு அதுல முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், வருமானம், எல்லா படிப்புக்கும் வருமானம் இருக்கு, வருமானம் இல்லாம எந்த படிப்புமே கிடையாது. வருமானம் தருகின்ற அதே நேரத்தில் நம்ம ஊரு, நம் மக்கள்,
நம் குடும்பம், நம் மஹல்லாவுக்கு ஏதோ ஒரு வகையில 10 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அது நன்மை பயக்குமாக இருக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, ஆக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான அந்த சமூக சூழலை புரிந்து வாழுகின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம அத்தனை பேரையும் ஆக்கல் புரிவானாக. அல்லாஹ் நாம் செய்கிற குற்றங்கள் பாவங்களின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதிரியாக, இறைவனுக்கு பயப்படாத, நமக்கு இரக்கம் காட்டாத எந்த ஒரு நபரை கொண்டும் அல்லாஹ் நம்மை அழித்து விடாமல் பாதுகாத்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.